சிவகதி சேரும் பராசக்தி. திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நான் ஒரு சிவனடியார். ஈசன் என்னை ஆட்கொண்டு விட்டார். ஈசன் என்ன கட்டளையிட்டாருங்கிறது அதை தான் நம்ம நிறைவேற்ற முடியும். நம்ம கையில் எதுவுமே கிடையாது. என்னுடைய ஆம்பிஷன் சிவாலயம் எழுப்பணும். அந்த சுற்றிலும் உள்ள கிராமங்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் நல்லா இருக்கணும், வளம் பெறணும். ஆலயத்தை மட்டும் கட்டினா பலன் கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும். அந்த ஆலயத்தினால அங்கே உள்ள சுற்றில் உள்ள மக்கள் நல்லபடியாக வாழணும், வாழ்வாதாரம் உயரணும், வேலையில்லா திண்டாட்டம் நீங்கணும், நல்ல ஃபுட்டு, ஆர்கானிக் ஃபுட்டு கிடைக்கணுங்கிறதுக்காண்டி நான் எழுப்புகிற ஒவ்வொரு ஆலயத்துங்களையும் இது நான் சொல்லக்கூடாது, இது ஈசன் ஏன் மூலியமாக நிறைவேற்றுறாரு. அதுக்கு நான் பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கணும். இதுதான். அப்படிங்கும்போது அந்த ஆலயத்தை எழுப்பும் போது அந்த ஆலயத்தில் உள்ள சுற்றிலும் உள்ள கிராமங்களுக்கு நல்லது நடக்கணும். அப்போ நல்ல உணவு கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆர்கானிக் ஃபுட்டு. சுற்றிலும் உள்ள நிலங்களில் காய்கறி தோட்டங்கள், அப்புறம் பழ வகைகள், இதெல்லாம் இப்போ வர்ற பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மருந்து கெமிக்கல் போடுறாங்க. கெமிக்கல் போடுறதுனால அதனால சில இதெல்லாம் நடக்குது, பாதிப்பு. ஆமாம், பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறது. இதுலேருந்து தவிர்க்கிறதுக்கு தான் எல்லாம் ஆர்கானிக். அந்த பஞ்சகாவியம் இதெல்லாம் தயார் பண்ணி அதன் மூலியமா நம்ம, அதனால ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒரு 1000 பசுக்கள் அமைக்கிறது என்னுடைய குறிக்கோள். அதுக்குண்டான நிதியை எல்லாம் பகவான். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஏன் இது இவ்வளவு காசு ஒதுக்கியதுன்ட்டு. எல்லாம் சிவபெருமான் எனக்கு கொடுத்ததுதான். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, உன் செயலே என்று உணர பெற்றேங்கிறது தான் என்னோட கோட்பாடு. இது பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் ஏற்கனவே பத்ரகிரியார் அரண்மனை உஜ்ஜயினியில் அவருக்கு ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அப்போ உரைத்த அந்த வாசகம் எல்லாத்துக்குமே பொருந்தும். என் செயலாவது யாதொன்றும் இல்லை. கரெக்டுங்களா? எல்லாம் இறைவு செயல். இப்போ நாங்கள் இன்னைக்கு வந்தது காரணம் விதி. அவர் தான் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. இப்போ நான் வந்ததுனால இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களால ஆரம்பிக்கப்படுற அந்த நகைக்கடைனால ஏராளமான பொன்னீட்டி, அது மட்டும் இல்லை பல பிஸ்னஸ் பண்ணுவாங்க செஞ்சு, நல்ல தொழில் செஞ்சு, அதன் மூலியமாக அங்கே உள்ள கிராம மக்களுக்கு யாரையும் கோலையாக்காம எல்லாருமே உழைக்கணும். உட்கார்ந்துக்கிட்டு நம்ம ஒரு வேலையை செய்யாமல் வசதியாகணும்னா முடியாது. எல்லாருக்குமே சோம்பேறி ஆக்காம எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து அதன் மூலமாக எல்லாருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்தணும். நல்ல கல்வி, நாளைக்கு கல்வி சாலையை இலவசமாக வழங்கணும். ஒழிய காசு பொருள் ஆக்குறதுக்கு நான் எப்பொழுதுமே அனுமதிச்சதில்லை. அதனால நல்ல கல்வி, மற்றபடி ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரம் உயர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவர் செய்வார் கண்டிப்பாக. அதுக்கு உண்டான எல்லாத்தையும் நான் செஞ்சு தருவேன், அமைச்சு தருவேன். குணசீலம் பெருமாள் ஆலயம் இப்போ 5000 வருடத்திற்கு முன்னாடி சோழ மன்னன் ஞானவர்ம ராஜா தான் கட்டினது. அந்த ஞானவர்ம ராஜா கட்டும் பொழுது குணசீல பெருமாள் நேரடியாக தோன்றி அதை ஒரு சின்ன ஆலயம் இதோடு போதும் நிறுத்திக்கோ அப்படின்ட்டாரு. ஆனால் அப்போ நினைச்சிருந்தா அவர் மிக பிரம்மாண்டமான பெரிய பேராலயம் எழுப்பியிருக்கலாம். ஆனால் அதை செய்ய வேணான்ட்டார் பெருமாள். அப்போ பிரசன்ன வெங்கடாஜலபதி அப்போ வேணான்னு சொல்லிட்டு 5000 கலியுகம் பிறந்து 5000 வருடத்திற்கு பிறகு என்னோட பக்தன் வருவான். அவனால இது மிக பிரம்மாண்டமான பேராலயமா எழுமுன்னு அப்பே சொல்லிட்டு போயிருக்காரு பெருமாள். பிரசன்ன வெங்கடாஜலபதி குணசீல ஞானவர்ம ராஜாட்ட சொல்லிட்டாரு. அதனால அந்த ஆலயத்தை அப்படியே நிறுத்தப்பட்டது. சின்னதாக தான் இருந்தது. இப்போ அது 5000 வருடம் தாண்டிடுச்சு. அதுக்காக நான் எங்கேயோ இருந்த வெளிநாட்டில் இருந்து என்னைய கொண்டு இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு இந்த பெருமாள் பாக்கியம் கொடுத்துருக்கிறாருன்னா இது சிவனோட லீலை. சிவனால் படைக்கப்பட்டது தான் பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன். இந்த 3 தொழில்கள் பண்றதுக்கு இந்த 3ம் உள்ளடக்குனது தான் ஓம்ங்கிற பிரணவ மந்திரம். இந்த ஓமுக்கு சொந்தக்காரவர் யாருன்னா முருக கடவுள். இந்த 3ஐயும் உள்ளடக்குனது தான் முருகன். ஆனா இந்த 3ஐயும் ஒன்றா தனியா பிரிக்கிறது தான் பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன். பிரம்மாவுக்கு படைக்கும் தொழிலையும் நம்மளை காத்தலுக்கு விஷ்ணுவையும், உருத்திரன் பார்த்து அழித்தலுக்கும் பயன்படுது ஈசனால் படைக்கப்பட்டது. அப்படிங்கும்போது அதனால தான் இந்த பிரம்மா ஃபர்ஸ்ட் குருவை பூலோகத்தில் இருக்கிற நமக்கு குரு யாருன்னா விஷ்ணு. தேவலோகத்துக்கு சொல்றது பிரம்மா.
அதான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமகன்ற அந்த மந்திரத்தோட பொருள் அதுதான். நம்ம பூலோகத்துல வாழ்றோம், நம்மளோட குரு விஷ்ணு. அதனால குரு வணக்கம் செய்யறக்காண்டி ஃபர்ஸ்ட் விஷ்ணு ஆலயத்தை எழுப்ப வச்சிருக்கிறார் பகவான். இதை எழுப்பின பிறகு சிவாலயங்கள் எழும்பும். அந்த குணசீல மகரிஷி அந்த ஆலயத்துக்கு பாத்தீங்கன்னா 1500 கோடி பட்ஜெட் எஸ்டிமேட். இது பாத்தீங்கன்னா வேத பாடசாலை அமைக்கப்படும். அங்க கோசாலை 1000 பசுக்களை கொண்டு எல்லாமே பாத்தீங்கன்னா கருங்கல்லால தான் அமைக்கப்படுகிறது, செங்கல் கிடையாது. ஏன்னா செங்கல் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு முன்னாடி நம்மளுடைய ஆலயம் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஆலயம்லாம் நிற்கிறது. அப்போ எழுப்பின ராஜாக்கள் கட்டின ஆலயம் தான். அப்போ டெக்னாலஜி இல்லாதப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டி இருக்கிறாங்க. இப்ப நவீன இந்த உலகத்துல நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு. அதை பயன்படுத்தி இதை ஃபுல்லா சலவை பாலிஷ் பண்ண போறோம். எல்லாத்தையும் ஆலயம் ஃபுல்லாவே பாலிஷ் பண்ணி அப்படியே சிற்பி செதுக்குனதோடு மட்டும் இல்ல, அதை பாலிஷும் பண்ண போறோம். வந்த பிறகு மிக பிரம்மாண்டம் இப்ப வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பணி நடந்துகிட்டு இருக்கு. இதனால நிறைய குடும்பங்களோட வாழ்வாதாரம் உயரும். வேத பாடசாலை அமைக்க போறோம். வேத பாடசாலைனால நிறைய பேருக்கு நல்ல ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்படும். அவங்களுக்கு அந்த வேத பாடசாலை எப்பயுமே இறை வணக்கம் பண்ணணும். காலையில எந்திரிச்சோன்னா இறைவனை தரிசனம் பண்ணுங்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கொண்டுட்டு போயிட்டோம்னு எடுத்துரைச்சிட்டோம்னு வச்சுங்க, அப்ப எல்லா மக்களுமே தப்பு பண்ணாம நல்வழியில அவங்களோட வாழ்க்கை பாதை அமையும். இதுதான் நான் சொல்ல விரும்புறது. ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக.